Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how to use append method in jQuery. So jQuery ல append அப்படிங்கற மெத்தட எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் நான் ரெடி பண்ணிருக்கேன். So இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு பட்டன் கொடுத்திருக்கோம். So இந்த பட்டன் கிளிக் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு இமேஜ் வந்து நமக்கு இந்த div குள்ள நமக்கு append ஆகணும். So இது வந்து एक्चुअली ஒரு div. So அதுக்கான கோடிங் பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்கோம். So ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட values நமக்கு கொடுத்திருக்கோம். So position absolute கொடுத்திருக்கோம். Then height பாத்தீங்கன்னா 200 pixels and then width பாத்தீங்கன்னா நமக்கு 400 pixels, background orange color and then border radius 20 pixel, padding 20 pixel and then margin left பாத்தீங்கன்னா 380 pixels நம்ம கொடுத்திருக்கோம். So இதுல பாத்தீங்கன்னா நம்ம h2 tagல tutorjoes computer education னு print பண்ணிருக்கோம். and then underline tagல பாத்தீங்கன்னா tutorjoes.com னு print பண்ணிருக்கோம். So இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம append பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளோட வர்க் நடக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். So அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம append அப்படிங்கற பட்டனை நம்ம வந்து get பண்ணனும். சோ நம்ம வந்து அதுல வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஐடி பாத்தீங்கன்னா நமக்கு பட்டன் அப்படிங்கற ஐடி. சோ நம்ம ஐடி யூஸ் பண்றதுக்காக ஹாஷ் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ பட்டன் டாட் கிளிக். சோ கிளிக் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நான் கால் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்மளோட இமேஜ் வந்து நமக்கு அப்பண்ட் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா நமக்கு எதில அப்பண்ட் ஆகணும் நம்மளோட divல வந்து நமக்கு அப்பண்ட் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா நம்மளோட div ஃபர்ஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ண போறேன். சோ என்ன பண்றேன்னா சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம div செலக்ட் பண்றதனால டைரக்ட்டா நம்ம div அப்படினு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். சோ நம்ம ஐடி எதனா செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா தான் நம்ம அதோட கிளாसेस இல்லனா ஐடிஸ் நம்ம கொடுக்கணும். சோ நம்ம டைரக்ட்டா நம்ம div நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். because ஒரு div தான் நம்மளோட ஃபார்ம்ல இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா div டாட் append அப்படிங்கறத நான் கொடுக்கிறேன். சோ appendல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இமேஜ் நம்ம ஆட் பண்ண போறோம். இதெல்ல டபுள் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டாக நம்ம கொடுக்க போறோம். சோ இமேஜ் அப்படிங்கற டாக நான் கொடுத்துக்கறேன். சோ இமேஜ் டாக நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கத எடுத்துலாம். தென் அதோட சோர்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போறோம். சோ சோர்ஸ் பாத்தீங்க அப்படினா image ஸ்லாஷ் சோ நம்ம டபுள் கோட்ஸ் குள்ள நம்ம சிங்கிள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணனும். சோ சிங்கிள் கோட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் image ஸ்லாஷ் நம்ம லோகோ வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ logo.png image. சோ அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு png ல இருக்கு. தென் இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ நம்மளோட இமேஜ் குள்ள நமக்கு logo.png அப்படின்றது இருக்கு. சோ இந்த இமேஜ் தான் நம்ம வந்து வியூ பண்ண போறோம். சோ நான் logo.png அப்படின்றத கொடுக்கிறேன். தென் அதோட ஹைட் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ ஹைட் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு 120 பிக்சல் இருக்கணும். and then அதோட width நம்ம ஸ்பெசிஃபை பண்ணனும். சோ width பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு 100 பிக்சல் இருக்கணும். சோ நான் 100 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். சோ இப்ப சேவ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஃபைலை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நீங்க அப்பண்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களோட இமேஜ் வந்து உங்களுக்கு அப்பண்ட் ஆயிடும். சோ இத நீங்க எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அப்பண்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட divலயோ அல்லது bodyலயோ அல்லது htmlலயோ உங்களுக்கு எந்த டாக்ஸ்ல வேணுமோ அல்லது உங்களோட கிளாसेसல வேணுமோ உங்களோட அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வேர்ட்ஸை நீங்க அப்பண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இமேஜ் வேணாம் எனக்கு ஒரு டாக் மாதிரி எனக்கு அப்பண்ட் ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இத எடுத்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா h2 டாக் நான் கொடுக்கிறேன். சோ h2 டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல h2 டாக நான் என்ன பண்றேன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ h2 ல நான் என்ன பண்றேன்னா this is heading அப்படினு சொல்லி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். சோ இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அப்பண்ட் கொடுத்த உடனே உங்களோட ஹெட்டிங் உங்களுக்கு அப்பண்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும்னா உங்களோட டெக்ஸ்டையோ அல்லது இமேஜையோ நீங்க அப்பண்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா tutorjoes.com விசிட் பண்ணுங்க. தென் மறக்காம எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends.